உதயம் தேட்டரை இடிக்க போறாங்க. உதயம் தேட்டர்ல என் இதயத்தை தொலைச்ச. இந்த தேட்டர் வந்து ரசிகர்கள்ட்டையும் நடிகர்கள்ட்டையுமே ஒரு மறக்க முடியாத பல நினைவுகளை வந்து கொடுத்துட்டு தான் போயிருக்கு. முக்காவாசி என்னோட மெமரிஸ்லாம் வந்து பாட்டியோட தான் ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த தேட்டர் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். விஜய் படம்லாம் வந்துச்சுன்னா தலை படம் அஜித் படம்லாம் எல்லாமே கோஷ்டி போகும் முதல்ல 2 பேரும் அச்சு அது போகிறது எல்லாம் நிறைய நடந்துருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். இது வந்து ஏழை எளிய மக்களுக்கான ஒரு தேட்டர்னு தான் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்றாங்க. பெரிய பெரிய தேட்டர்லாம் போனா எல்லாராலையும் போக முடியாது. ஆனா இங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். இப்போ அசோக் நகர் மெட்ரோ எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல, எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது வந்து உதயம் தேட்டர் பக்கத்துல இருக்கு. இப்போ வந்து அசோக் நகர் மெட்ரோ பக்கத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு கேட்டா உதயம் தேட்டர் பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரும் பெயரை தான் வந்து இந்த உதயம் தேட்டர் வந்து சம்பாரிச்சு வச்சுட்டு போகுது. உதயம் தேட்டர் கிட்ட இருக்க இது அதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த உதயம் தேட்டர்ன்ற இந்த இது பிராண்ட் மாதிரி இருக்கும். அது இந்த இடத்தோட லேண்ட்மார்க்கே வந்து உதயம் தேட்டர் தான். இந்த இடத்தோட லேண்ட்மார்க்கு உதயம் தேட்டர் சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். இங்க படம் பார்க்க வரவங்க எல்லாருமே இங்க மேட்சிலுக்கு கூட்டு வர்றது எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா இருந்தது. இப்ப அது இடிச்சுட்டு வேற என்ன கட்ட போறாங்க, அது கட்டி நம்மளுக்கு அது செட் ஆகிற வரைக்கும் இந்த உதயம் தேட்டர்ன்றது மாறுது. தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம உதயம் தேட்டர் வாசல்ல தான் நின்றுகிட்டு இருக்கோம். என்ன எது புது படம் ரிலீஸ் ஆயிடுச்சா, டிக்கெட் எதாவது எடுக்க வந்தியா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. உதயம் தேட்டரை இடிக்க போறாங்க. இந்த உதயம் தேட்டரை இடிச்சிட்டு ஒரு பெரிய நிறுவனம், அதாவது காசா கிராண்ட், இப்போ எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், தி நெக்ஸ்ட் பிக் லேண்ட்மார்க் ஆஃப் சென்னை. இந்த ஒரு காசா கிராண்ட் நிறுவனம் தான் இங்க வந்து ஒரு 25 மாடி கட்டடம் வந்து கட்ட போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ நீங்க நேரடியாவே பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ லாரியில இருந்து அந்த இடிக்கிறதுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாத்தையுமே இறக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு டிக்கெட் கவுண்டரா இருக்கட்டும், அது போக இந்த மேல வந்து இருக்கும் பார்த்திருக்கீங்களா, உதயம், சூரியன், சந்திரன் அந்த மாதிரியான போர்டெல்லாம் இருக்கும் பார்த்திருப்பீங்க. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க, டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்க ஒரு வெயிட் மிஷின் இருந்திருக்கும், நம்ம அதை பார்த்திருப்போம். அதுவும் ஒரு 40 வருஷமா இங்கே தான் இருக்கு. அந்த வெயிட் மிஷின் தூக்கியாச்சு. அது போக அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபா டிக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைன்லாம் இருக்கும். அதுவா இருக்கட்டும், அங்க இந்த பழங்காலத்துல நம்ம அம்மா அப்பா அவங்க அந்த பீரியட்ல வந்து இந்த கியூல நின்று போவாங்க பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்த எல்லாத்தையுமே இந்த நிறுவனம் வந்து ஒண்ணா தூக்கிட்டாங்க. நெல்லை மாவட்டம் உதயத்தூர் ஊராட்சியை சேர்ந்தவர் தான் பரமசிவம் பிள்ளை. அவர் வந்து அவரோட குடும்பத்தோட இங்க சென்னைக்கு வந்து குடியேறாரு. அப்படி இங்க குடி வந்ததுக்கு அப்புறமா இந்த அசோக் புலர் பக்கத்துல தான் இந்த ஒரு தேட்டரை வந்து ஓபன் பண்றாரு. அதாவது சரியா பாத்தீங்கன்னா 27/5/1983 தான் இந்த தேட்டரை வந்து தொடங்கப்படுது. அப்படி தேட்டர் தொடங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போதுதான் அவர் உதயத்தூர் ஊராட்சி பகுதியை சேர்ந்ததுனால அவர் வந்து உதயம் அப்படின்னே இந்த தேட்டருக்கு வந்து பெயர் வைக்கிறாரு. நாளடைவுல இங்க வந்து 2 ஸ்கிரீன் 3 ஸ்கிரீனு விரிவுபடுத்தி அதுக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கிறாரு. அதாவது உதயம், சூரியன், சந்திரன், மினி உதயம் இப்படின்னு ஓவரால் இந்த உதயம் தேட்டர்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்கிரீன் இருக்கு. இந்த தேட்டர் ஓபன் பண்ணி முதல் படமா ரஜினிகாந்தோட சிகப்பு சூரியன் அப்படின்ற படம் தான் 1983 இங்க வந்து முதல் படமா ரிலீஸுக்கு வருது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, பல ஸ்டார்ஸை நம்ம வந்து பாக்குறோம். ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு இப்படின்ற மாதிரி பல ஆக்டரோட படங்களும் இந்த ஒரு தேட்டர்ல ஓடி மாபெரும் வெற்றியுமே பெற்றிருக்கு. இவ்வளவு ஆக்டர்ஸுக்கு இவ்வளவு மாபெரும் வெற்றியை கொடுத்த இந்த ஒரு தேட்டரை வந்து எதற்காக இடிக்க போறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பாக்குறோம் நிறைய தேட்டர்ஸ் வந்துருச்சு, நிறைய மல்டிபிளெக்ஸ் வந்துருச்சு. அதனால வந்து இந்த ஒரு உதயம் தேட்டரோட சோர்ஸ் ஆனது வந்து கொஞ்சம் கம்மியாவே ஆயிருச்சு. இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் சரியான ஒரு ஊதியமும் இங்க வந்து கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டே இந்த உதயம் தேட்டரை விற்கிறதா இவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது காலம் தள்ளி போய் இப்போ வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட வந்து இந்த ஒரு உதயம் தேட்டர் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. என்னதான் இந்த உதயம் தேட்டரை வந்து இடிக்க போறதுக்கு பல காரணங்கள் சொன்னாலுமே, அதாவது தேட்டர் வந்து சரியில்லை, இப்ப இது பழங்காலத்து மாடலா இருக்கு, உள்ள வந்து சீட்டு சரியில்லை, ஏசி சரியில்லைன்னு இப்படி பல காரணங்கள் சொன்னாலுமே இந்த ஒரு பகுதியை சுற்றி வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து இங்க வந்து மெட்ரோ வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம பல கடைகள் வந்து இந்த இடம் ஃபுல்லுமே சூழ்ந்துருச்சு. இதனாலதான் ஒரு பெரிய நிறுவனம் வந்து இந்த இடத்துல ஒரு 25 மாடி ஒரு வணிக வளாகம் அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறதா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னதான் ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வந்தாலுமே இப்போ வந்து நான் அசோக் நகர் மெட்ரோ போகணும். இப்போ அசோக் நகர் மெட்ரோ எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல, எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது வந்து உதயம் தேட்டர் பக்கத்துல இருக்கு. இப்போ வந்து அசோக் நகர் மெட்ரோ பக்கத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு கேட்டா உதயம் தேட்டர் பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரும் பெயரை தான் வந்து இந்த உதயம் தேட்டர் வந்து சம்பாரிச்சு வச்சுட்டு போகுது. அசோக் நகர்னால உதயம் தேட்டர் கிட்ட இருக்க இது அதுன்னு சொல்லுவாங்க.
இப்போ இந்த உதயம் தேட்டர்ன்ற இந்த இது பிராண்ட் மாதிரி இருக்கும். அது இங்க எங்க சுத்தி கேட்டாலுமே உதயம் தேட்டர்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ கஷ்டம் தான். இனிமே வந்து உதயம் தேட்டர்னா என்னது அதுன்னு கேட்பாங்கன்னு தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. 10 வருஷமா இந்த மேஜிக் ஓட்டிக்கிறாங்க, லைன்ல ஓட்டிக்கிறாங்க எல்லாருமே. இங்க படம் பார்க்க வரவங்க எல்லாருமே இங்க இந்த மேஜிக்ல இங்க கூட்டு வர்றது எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா இருந்தது. இப்போ அது இடிச்சுட்டு அது வேற என்ன கட்ட போறாங்க, அது கட்டி நம்மளுக்கு அது செட் ஆகிற வரைக்கும் இந்த உதயம் தேட்டர்ன்றது மாறுது. எப்பவுமே அது இருக்குதான் செய்யும். நிறைய பேர் இங்க பாத்தீங்கன்னா மேஜிக் நிறைய நிற்கும், ஆட்டம் நிறைய நிற்கும், எல்லாமே உதயம் தேட்டர் நம்பி தான் நிற்பாங்க. இப்போ இந்த உதயம் தேட்டர் யூஸ் ஆனீங்களா, அது கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். உதயம் தேட்டருன்றது கட்டினா கூட இது உதயம் தேட்டர் ஓனர் வாங்கிட்டாரோ இல்ல வேற என்ன தரது இல்லை, அவரே தான் கட்டினா கூட ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி கட்ட அந்த உதயம் தேட்டர் பேரை மாத்தாம தேட்டரை மறுபடியும் வேற மாதிரி ஒரு பெருசாவோ ஒரு மால் வச்சு மால்லேயே கட்டுறாங்களா, அது மாதிரி கட்டினா கூட அந்த பேருன்றது நின்று போச்சு. உதயம் தேட்டர் இந்த ஏரியாவில் எங்க வந்தாலும் கேட்டா உதயம் தேட்டர் தான் ஜெக்ஷன். பிள்ளர் கூட சொல்ல மாட்டாங்க யாரும், உதயம் தேட்டர் ஜெக்ஷன் தான் சொல்லுவாங்க. அது மாறக்கூடாது, அந்த பேரு மட்டும் பேர் வேணும். அதுதான் எங்களோட இது. காலத்துக்கு அழியாத உதயம் தேட்டர் என்ன, அது அழியாத எல்லாருக்குமே இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பேரு மட்டும் மாத்த உதயம் தேட்டர்ன்றது மாத்த கூடாது. காம்ப்ளெக்ஸ் கட்டினா கூட பெரிய பெரிய பில்டிங் கட்டினா கூட சரி, அதுல தேட்டர்னு ஒண்ணு வச்சு அது உதயம் தேட்டர் அது இருந்ததுன்னா இன்னும் மஜாவா இருக்கும். அந்த பேருன்றது எப்பயுமே அழியாது. இப்போதான் வந்து மெட்ரோ வந்தது. அதுக்கு முன்னெல்லாம் வந்து இந்த இடத்தோட லேண்ட்மார்க்கே வந்து உதயம் தேட்டர் தான். இந்த இடத்தோட லேண்ட்மார்க்கு உதயம் தேட்டர் சொன்னதான் எல்லாருக்குமே தெரியும். அசோக் பில்லர்னு சொல்றது வரப்பறம் உதயம் தேட்டர்னு தான் மெயின் இங்க தெரியுது எல்லாமே. அவ்வளோ எந்த இடம் வந்தாலும் அது இடிச்சா கூட சரி, அந்த உதயம் தேட்டருன்றது எப்பவுமே அது இருந்துட்டே தான் இருக்கும். வேற அது மனநிலை கஷ்டம்னா அப்போது வந்து படம் பார்த்தது சரி, தேட்டர் பழைய தேட்டர் ஆச்சே இடிக்கிறாங்க, கொஞ்சம் மன வார்த்தை இருக்கதான் செய்யும். இப்போ எனக்கு பின்னாடியுமே பார்க்கலாம், இந்த இடம் ஃபுல்லுமே நீங்க வந்து கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பீங்க. இங்க வந்து உதயம், மினி உதயம், சூரியன், சந்திரன் அப்படின்ற மாதிரி ஒரு 4 போர்டு இருக்கும் இதுக்கு மேல. அதுவுமே இப்போ வந்து அந்த காசா கிராண்ட் நிறுவனம் வந்து ஒண்ணா தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த உதயம் தேட்டர்ல இன்னுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இதோட டிக்கெட் பிரைஸ். இந்த டிக்கெட் பிரைஸ் வந்து அவங்க ஆரம்பிச்ச காலத்துல ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயுமே நாங்க போய் உள்ள விசாரிச்சப்போ அந்த டிக்கெட்டோட விலையை பாத்தீங்கன்னா 112 ரூபாய். இது வந்து ஏழை எளிய மக்களுக்கான ஒரு தேட்டர்ன்னு தான் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம், பெரிய பெரிய தேட்டர்ஸ் பார்க்கலாம், மல்டிபிளெக்ஸ் பார்க்கலாம். அங்க வந்து நம்ம எப்படி டிக்கெட் புக் பண்றோம், ஆன்லைன்ல புக் பண்றோம், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டுதான் நம்ம வந்து அந்த ஒரு டிக்கெட்டே புக் பண்றோம். ஆனா இந்த உதயம் தேட்டர் பொறுத்த அளவுக்கு நீங்க எப்போ வந்தாலுமே இங்க வந்து நேரடியாவே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்ததுதான் இந்த ஒரு உதயம் தேட்டர். எல்லாருமே பார்க்கலாம். இங்க இப்போ பெரிய பெரிய தேட்டர்லாம் போனா எல்லாராலையும் போக முடியாது. ஆனா இங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம், நம்ம இஷ்டம் போல பார்க்கலாம். நம்ம தேட்டர்ல எல்லாம் உள்ள வந்து பண்றது எல்லாமே நம்ம லோக்கல் ஆளுங்க எல்லாமே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஜாலியா இருப்பாங்க எல்லாரும். கிட்டத்தட்ட இந்த உதயம் தேட்டர் வந்து ஓபன் பண்ணி 40 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. அவ்வளோ பழமையான ஒரு விண்டேஜ் தேட்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த தேட்டர் வந்து ரசிகர்கள்ட்டையும் நடிகர்கள்ட்டையுமே ஒரு மறக்க முடியாத பல நினைவுகளை வந்து கொடுத்துட்டு தான் போயிருக்கு. உதயம் தேட்டர்ல படம் பார்த்துருக்கீங்களா? நிறைய படம் பார்த்துருக்கேன். நீங்க பார்த்த படம் என்ன ஞாபகம் இருக்கா? சொல்லாத படம் சொல்லுவாங்க. மறக்க முடியாத நினைவுகள் அந்த மாதிரி கூட போனது, ஜாலி பண்ணது இல்ல, இங்க உதயம் தேட்டர்ல படம் பார்த்துட்டு நாங்க ஜெயிலுக்கு வரைக்கும் போயிட்டு வருவாங்க. அவ்வளவு பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்காங்க தேட்டர்ல. விஜய் படம் எல்லாம் வந்துச்சுன்னா, தலை படம், அஜித் படம் எல்லாமே கோஷ்டி போகும் போதுல 2 பேரும் அச்சுக்கு போறது எல்லாம் நிறைய நடந்துருக்கீங்களா? அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். வந்து முக்காவாசி என்னோட மெமரிஸ்லாம் வந்து பாட்டியோட தான் ஃபுல்லா இங்க. ஸோ இந்த தேட்டர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கஷ்டமா தானே இருக்கு. நாங்க பழைய படம் நிறைய படம் பார்த்துருக்கோம். அதில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து நாங்க நிறைய சொல்ல முடியாதெல்லாம் பார்த்தேன், நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆமா, நினைவுகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா? இங்க வந்து இங்க வந்தப்பா ஒரு இடம் இதனால மறக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, நிறைய நினைவுகள் இருக்குது. அது ஞாபகம் இல்லை, ஆனா பிரபுதேவ படம்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஆமா, இப்போ இந்த உதயம் தேட்டரை இடிக்க போற ஒரு விஷயம் வந்து ரசிகர்கள்ட்டையும் இங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள்ட்டையும் ஏமாற்றத்தையும் ஒரு கஷ்டத்தையும் தான் கொடுத்துட்டு நம்ம கிட்ட இருந்து விடைபெறுகிறது.